முன்ன பண்ண தெரியாது உங்ககிட்ட வந்து காசு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் நேற்று வழக்கம் போல் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துன்னு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து, ப்ரோ ஒரு 6 ரூபாய் இருக்குமா, மாத்திரை வாங்கணும் ப்ரோ, காசு இருந்தால் கொடுங்கன்னு கேட்டார். இல்லை ப்ரோ காசு இல்லைன்னு சொல்லி அவரை அமுச்சு விட்டேன் நான். ஏன்னா போன வருஷம் திருப்பதி போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு சின்ன பையன் வந்து, அண்ணா சாப்பிட காசு இல்லைண்ணா, காசு இருந்தால் கொடுங்க போய் சாப்பிட்டு வரேன்னா 20 ரூபாய் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எங்கள் வீட்டிலேருந்து வராங்க. அவனுக்கு ஏன்டா காசு கொடுத்தன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, சாப்பிட காசு இல்லைன்னாம்மா அதான் கொடுத்தேன்னு. பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருன்னா, திரும்பி பார்த்தா திருப்பதியில் பெருசா அன்னதான கூடம். நான் அதையே கவனிக்காமல் திருப்பதியிலே அவனுக்கு கூட்டின்னு போய் சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்துக்கிறேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் என்ன ஸ்கேம் பண்ணிட்டான். ஃபேமிலிஸ் அவங்ககிட்ட 6 ரூபாய் கேட்டாருன்னு சொன்னல, அவருக்கு நான் 10 ரூபாய் கொடுத்து அமுச்சிட்டேன். அவர் இருந்துன்னு, ப்ரோ 4 ரூபாய் இல்லை ப்ரோ, சரி அப்புறமா கொடுங்கண்ணே. நான் மறுநாள் நடந்து போகிறேன் அதே ரோட்டில், அந்த மிச்சம் இது 4 ரூபாய். இந்த 4 ரூபாய் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. நான் 4 ரூபாய் தானே எங்கே இதெல்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சி விட்டேன். இதனால் ஒருத்தன் உண்மையாலே வேணா 2 நாள் சாப்பிடாம இருப்பான். அப்போது அவனுக்கு அது கிடைக்காம போயிடும். எனக்கு ஒருத்தர் காசு திருப்பி கொடுத்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.